நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே தனுஷ் வந்து நம்ம தளபதி விஜய்க்காக வந்து வேற மாதிரி வந்து தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு. சிலகார்த்திகை நிறைய துரோகம் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து தனுஷ் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது வந்து தனுஷ் பண்ணுவார் அப்படின்றது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுது. அது கூட வந்து அந்த வீடியோல வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து 26ஆம் தேதி வந்து வைக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. 26ஆம் தேதி வந்து அபிஷியலா வந்து மலேசியால வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ நடக்க போகுது. அது மட்டும் கிடையாது, இதுல ஒரு சம்பவம் இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்போ வந்து இந்த பராசக்தி படம் அப்படி தெரியுங்களா, பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது ஜனவரி 3ஆம் தேதி வைக்க போறாங்க. இந்த ஜனவரி 3ஆம் தேதி வைக்க போறது வந்து பிரச்சனை கிடையாது. 3ஆம் தேதி ஈவினிங் 10ஆம் தேதி வச்சுட்டு போய் கருமம், அது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து சிவகார்த்திகேயன் மட்டும் கிடையாதுங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்து கலந்துக்க போறாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து அது படமே வந்து பராசக்தி வந்து திமுகவோட படம் தான், அதனால அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து ரஜினி கலந்துக்க போறாராம். அது மட்டும் கிடையாது, கமல் கலந்துக்க போறாங்களாம். சோ கமல் கூட வந்து திமுக சொம்படிக்கிறாரு, அதனால வந்து சொம்பு தூக்கியா வந்து போறாருன்னு வச்சுக்கலாம். ரஜினி போறாருன்றது வந்து நீ யோசிச்சு பாருங்க. ரஜினி வந்து ஏன் போறாரு அப்படின்ட்டு வந்து இந்த படம் வந்து ஜனநாயகன் படத்துக்கு எதிராக அந்த படம் இருக்குன்றது வந்து எல்லாத்துக்கும் தெரிய விஷயம் தான், ரஜினிக்கு கூட தெரியும். ஸோ ரஜினி வந்து தளபதி விஜய் மேல வந்து எவ்வளவு வன்மத்தில் இருக்காருன்றதா இது வந்து தெரியுது. இது வந்து பொருள் இல்லைங்க கிடையாது, இது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தான். ரஜினி அண்ட் கமல் அண்ட் உதயநிதி ஸோ இன்வைட் பண்ணியிருக்காங்களாமா. இவங்க போகிறது உறுதிதான். ஆனால் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து செருப்படி கொடுக்குற மாதிரி வந்து எங்க அண்ணனுக்கு வந்து நான் வரண்டா, விஜய்க்கு வந்து நான் வரண்டா. விஜய் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அப்படின்றதுக்காகவே வந்து தனுஷ் வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து வரப்போறாரு. இது வந்து சும்மா கட்டுக்காதான் கிடையாதுங்க, இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதுவும் வந்து கன்ஃபார்ம் தான். தனுஷ் மட்டும் தான் வந்து இப்போ நடிகராக வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மலேசியாவுக்கு வரப்போறான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தனுஷுக்கும் சரிதான் சிவகார்த்திகேயன் வந்து நிறைய 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 துரோகம் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காரு. தளபதிக்குமே வந்து நிறைய துரோகம் பண்றதா இருக்கும். ஏன்னா தளபதியோட கடைசி படம் அப்படின்றதுல வந்து ஒரு திரையுலகம் அப்படின்றது ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்புறது தான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா வந்து எவ்வளவு ஒரு கேவலமான கேடுகட்டத்தனம் அப்படின்றதுல வந்து இந்த சிவகார்த்திகேயன் வந்து இந்த பண்றாருன்றதுலாம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். சிவகார்த்திகேயனை பத்திலாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதெல்லாம் கிடையாது. நீ இந்த விஜய் அண்ணாக்கு எதிராக வந்து நீ என்ன தப்பானாலும் சரிதான், எவனை இறக்கினாலும் சரிதான், எவனை கொடுத்தாலும் சரிதான். தமிழ் சினிமாவையே வந்து நீ மொத்தமா தூக்கிட்டு வந்து நிறுத்தி விஜய்க்கு எதிராக வந்து என்ன சரி வேலை பண்ணாலும் சரிதாங்க. தளபதியே எங்க அண்ணன் வந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க அண்ணன் வந்து சிங்கா மாதிரி உங்க எல்லாரையும் அந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணுவாரு. நீ ரஜினியாவா, கமலை கூட்டுவா, இல்ல எந்த நடிகரை வேணா கூட்டுட்டு வா, ஆனா வந்து எங்க அண்ணகிட்ட வேலையே ஆகாது. பராசக்தி படம் வந்து எவ்வளவு படுதோல்வி அடையுது அப்படின்றது வந்து நீங்க படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பாருங்க. விஜயோட மாஸ் அப்படின்றது வந்து நீங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணுது. பராசக்தி படத்தை வந்து ஓட விடுது அப்படின்றது வந்து தெரிய போகுது. பராசக்தி மட்டும் கிடையாது, சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஃபிளாப் படமா வந்து அந்த பராசக்தி இருக்க போது. சிவகார்த்திகேயனோட அந்த உண்மை முகம் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு. சிவகார்த்திகேயனை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நண்பா. தேங்க்யூ.